கூப்பிடுங்க இப்போ. தீபா, தீபா இங்க பாரு. தீபா, தீபா இங்க பாரு, தா கூப்பிடுறாங்க. தீபா, எந்த ஆக்டிவிட்டிஸும் அவளுக்கு தெரியாம தான் நடக்குது. அவளா ஒன்றும் செய்யறதில்ல. ஒன்றும் இல்லை. கைகள் வசிக்கிறதே தானா இதாகிறது. அவளா வசிக்கிறதா ஆண் சத்தம் வரும். ஒவ்வொரு தடவை அணத்து வருங்க. சரி, வேற எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. 20 நாளா அப்படியே தான் இருக்கு. ஆமாங்க, ஒரே ஒரு தடவை போன வாரம் வெள்ளிக்கிழமை என்ன அம்மானு ஒரே வார்த்தை சொன்னாங்க. சொன்னாளா? சொன்னேன். அதோட சரி. அதுக்கப்புறம் ஒன்று இந்த மாதிரி சத்தம் அடிக்கடி வரும். சத்தம் யூரின் போறது, மோசம் போறது எதுவுமே தெரியுது. நம்ம உணர்வுகளே இல்லாத இருக்கு. ரத்த குழாயில வந்து அடைப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்களா ஸ்கேன் ரிப்போர்ட்ல? பிரெயினுக்கு போற ரத்த குழாய் அடைப்பு. சரி சரி. இந்த ஒரு வாரத்துல என்னென்ன மாற்றம் தெரியுதுன்னு சொல்லுங்க. இந்த ஒரு வாரத்துல வந்துங்க ஓரளவுக்கு சாடையெல்லாம் பண்றாளுங்க. சாப்பாடெல்லாம் சாப்பிட்றது இல்லைங்க, இப்ப சாப்பிட்டுக்கிறாளுங்க. கைகள்லாம் அசைவு வருங்க. நடக்கிறாளுங்க. அவளே பாத்ரூம் போய்க்கிறா. அவளே தானே போறது இல்லைங்க, சும்மா கேட்டோம்னா யூரின் போறியான்னு கேட்டா அம்மான்னு தலையாடுறாங்க. கூட நீங்க போகணும். அவ நடந்துக்கிறா. இப்ப கூட ஒரு ஆள் பிடிச்சுதான் கூட்டிட்டு நடக்கணும். பேச்சு வர மாட்டேங்குது. உன் பேர் என்ன? நல்லா சொல்லு. எதுக்கு வந்தீங்க? எப்படி வந்தேன்னு தெரியுமில்ல? உனக்கு தெரியாது. உங்க அம்மா பெரியம்மாவுக்கு தெரியும் இல்லையா? எப்படி வந்தீங்க? எப்படி சீரியஸ்னா எப்படி வந்தது? நடந்து வந்தாளா? எடுத்துட்டு ஞாபகம் இருந்ததா? இல்ல அவளுக்கு ஞாபகம் இருந்ததான்னு. அவளுக்கு கை எங்க இருக்குது கால் எங்க இருக்குதுன்னு தெரியாது. நினைவு இல்லாம தூக்கிட்டு வந்தீங்க. 20 நாள் அப்படி இருந்த பின்னாடி ஹாஸ்பிட்டல்ல திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த நிலைமையில தான் இங்க தூக்கிட்டு வந்தீங்க. முடியாதுன்னு போய் சொல்லிட்டாங்க. வீட்டுல ஒரு பேர் 2 நாள் வச்சிருந்துங்க. கையும் காவலா கொண்டு வந்தாங்க. இப்ப இன்னைக்கு வந்த நிலைமைக்கு தெய்வமா தான் கூப்பிடணும். தெய்வமெல்லாம் கிடையாது. இந்த வைத்தியத்துல இவ்வளவு பெருமை இருக்குதுன்னு மக்களுக்கு போய் சேரணும். அதான் விஷயம். தெய்வம் எல்லார்கிட்டயும் இருக்கிறான். உங்ககிட்டயும் இருக்கிறான் தெய்வம். உங்க மனசுக்குள்ள தெய்வம் இருக்குது. அப்படி வந்த பொண்ணை காப்பாற்றணும். அது டெக்னிக். அது வந்து டெக்னிக்கு. அதாவது அது வந்து அந்த காரியம் நான் செஞ்சிருக்கிறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அந்த காரியத்தை யார் வேணா செய்வாங்க. இந்த வைத்தியத்தினோட பெருமை அது, புரியுதா? அதனால இப்ப எல்லாருமே ஆச்சரியப்பட்டு கேட்கற அளவுக்கு என்ன கேட்கறாங்க, எப்படி இப்படி குணமாச்சு? டாக்டருங்களே வந்து எந்த வைத்தியம் செஞ்சீங்க இது இப்படி இவ்வளவு சீக்கிரம் நல்லா வருது? நாங்க 2 லட்சம் செலவுனாலும் நாங்க இப்ப வாய் பேச முடியாதுன்னு சொன்னோமே, இப்ப வந்து நல்ல தெளிவா வாய் பேசுது, நல்லா இருக்குது. இவ்வளவு புண்ணு இப்படி காஞ்சிருச்சு, இதுக்கு என்ன வைத்தியம் பண்ணீங்கன்னு வரவங்க எல்லாம் கேக்குறாங்க. புண்ணு மட்டுமா காஞ்சிருக்குது? காப்பாத்திருக்கிறேன். ஆமா, அவ இங்க வரும்போது கை கால் எதுவும் தெரியாது, எல்லாம் சேர்ந்து தூக்கிட்டு வந்தீங்க. ஆனா நான் ஒரு வார்த்தை சொன்னேன், முதல்ல எடுத்ததுமே இதே படம் பிடிச்சி வச்சிருக்கிறேன், உங்களுக்கு போட்டு காமிக்க முடியும்னால. நாடி பார்த்தது இந்த கேஸ் சக்சஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்காக நான் வந்து வீடியோ கவரேஜ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். இதே கேமரா வச்சு வீடியோ எடுத்தேனா இல்லையா? ஆமா, சரி. வர்ற மன கஷ்டத்தை இன்னைக்கு மகிழ்ச்சி ஆக்கிட்டீங்க, சந்தோஷம். சரி, உங்களுக்கு நிம்மதியா இருக்கிறாங்க. எந்த கிளாஸ் படிக்கிற நீங்க? நல்ல சத்தமா எனக்கு கேட்கவே இல்லை. 10th. எந்த ஊர் நீங்க? சிங்கப்பேட்டை. ஏன்னா உங்க ஊர் பேரையவே மாத்துற? அப்படியா, சரி.
ஓகே ரைட், ரொம்ப சந்தோஷம். நான் இங்க வந்த நிலைமைக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சொல்லு. ரொம்ப நன்றிங்க. ரைட் சரி.